ஆங்காங்கே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய பெருமக்களே, மரியாதைக்குரிய காவல்துறை நண்பர்களே, இன்று நாங்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் அதிகாலை 4 மணிக்கு உணவு முடித்து அந்த நேரம் முதல் வேறு எந்த உணவோ அல்லது தாகத்திற்கு நீரோ பருகாமல் இந்த மாலை நேரத்திலே காய்ந்த வயிறோடும் தாகித்த நாவோடும் உங்களுக்கு முன் தோன்றி நின்று கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, என்ன நடக்கிறது இந்த உலகில்? உலக வரைபடத்தில் இந்த உலகத்திற்கு தீவிரவாதம் என்றால் என்ன என்று இந்த உலகத்திற்கே கற்றுத்தந்த மிகப்பெரிய ஆசான் ஒருவர் உள்ளார் என்று சொன்னால் அது இந்த யூத இஸ்ரேல் தான். யூதர்கள் தான் இந்த உலகத்திலே தீவிரவாதத்தை பற்ற வைத்தவர்கள். அவர்கள் இறைவனுடைய ஆணைப்படி இறைவனுடைய வேதங்களால் முழுமையாக சலிக்கப்பட்ட, இறைவனால் கொடும் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட, இறைவனால் ஆங்காங்கே கொத்து கொத்தாக இயற்கை பேரழிவுகளால் அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உள்ளது என்று சொன்னால் அது இந்த யூத சமூகம். இறைவனின் சட்ட திட்டங்களுக்கோ இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகளுக்கோ இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்களுக்கோ இறைவனுடைய நன்மக்கள் யாருக்குமோ என்றும் செவிசாய்த்து அவர்கள் சொன்ன நற்போதனைகளை கேட்டு கொஞ்சம் கூட செயல்படாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த யூத கூட்டம். அருமைக்குரிய பெருமக்களே, உலகத்திலே உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த மக்களுக்கு இறைவனுடைய நற்சேவைகளை எடுத்துச் சொல்லியும் இறைவனுடைய கடமைகளை நினைவூட்டுவதற்கும் பல்வேறு இடங்களிலே தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். ஆனால் இந்த பாழாய் போன யூதர்களுக்கு மட்டும் சுமார் 40,000 தீர்க்கதரிசிகள் வந்தபோதும் கூட திருத்தப்பட முடியாத ஒரு கொடூர அநியாய சமூகம் என்று சொன்னால் இந்த யூத இனம் தான். அருமைக்குரிய பெருமக்களே, அன்று ஹிட்லர் உலகத்திலே முதலாவது உலக போர் தோன்றி அவருடைய வெற்றி எங்கு நோக்கியும் பயந்து சென்ற நேரத்திலே அவர் முதலாக செய்த வேலை என்னவென்று சொன்னால், ஒரு பிரதேசத்திற்கு படையெடுத்து சென்றார். அங்கே யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி சென்று அவர்களை சின்ன பின்னப்படுத்தி அவர்களுடைய குடல்களை உருகி சாக்கடையில் வீசி நிம்மதி பெற்றார் ஹிட்லர். அன்று அவரை கண்டு இந்த உலகம் கொதித்திருந்தது. உனக்கு என்ன நேர்ந்தது? யூதர்களை இப்படி சின்னாபின்னப்படுத்துகிறாயே என்று உலகமே கொதித்திருந்தது. அந்த ஹிட்லரை கொடுங்கோலன் என்று சொன்னது. அப்பொழுது அந்த ஹிட்லர் ஒரு வார்த்தை சொன்னார், நாளைய வரலாற்றிலே என்னை பதிவு செய்வார்கள், நான் ஒரு கொடுங்கோலை என்று சொல்லுவார்கள். நாளைய வரலாறு யூத மக்களை கொன்றுடைத்த கொடுங்கோலன் என்று என்னுடைய பெயரை எழுதி வைக்கும். ஆனால் 90% யூதர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டன. 90% யூதர்களை அழித்து ஒழித்து விட்டன. மீதம் 10% யூதர்களை மட்டும் இந்த உலகத்திலே விட்டு வைக்கின்றேன். அவர்கள் இனிவரும் காலங்களிலே இந்த உலக மக்களுக்கு எதை செய்து தருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள், பார்த்துவிட்டு சொல்லுங்கள். வரலாற்றிலே என் பெயர் இப்படி கொடுங்கோலன் என்று எழுதப்படுவதற்கு தகுமா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று ஹிட்லர் சொல்லியிருக்கிறார். அருமைக்குரிய பெருமக்களே, இன்று என் போன்றவர்களின் இதயம் இயங்குகிறது. மாவீரன் ஹிட்லர் அவர்களே, இந்த உலகத்தில் எந்த கொடுங்கோலனுக்கும் இந்த இஸ்லாமியர்கள் துணை போனவர்கள் அல்ல. எந்த ஒரு கொடுமையை
இதயம் இயங்குகிறது. அந்த ஹிட்லர் இன்று உயிரோடு இருக்கக்கூடாதா? இந்த பாவிகளை மீண்டும் இனப்படுகொலை செய்து இவர்களை கூடாதா? இறைவா, உன்னுடைய வல்லமைப்படி கேட்கின்றோம். ஹிட்லருடைய வழித்தோன்றல் இன்று இருப்பார்களே, ஆனால் அவர்களை மீண்டும் உருவாக்கி இந்த இஸ்ரேலே அவர்களுடைய சேவை இருக்கிறது. இந்த கொடிய மக்களை யூதர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு இறைவா நீ மீண்டும் ஹிட்லர்களை உருவாக்கு என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, 1917ஆம் ஆண்டு உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து புறப்பட்டு வந்த படைகள் தங்களுக்குள் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளால் போரிட்டுக் கொண்ட அந்த காட்சியினால் முதலாம் உலகப் போர் நிகழ்கிறது. அந்த முதலாம் உலகப் போர் நிகழ்வு நேரத்திலே உலகத்தில் ஏற்பட்ட பல்வேறு சலசலப்புகள், பல்வேறு எல்லை வரையறைகள், மாறுதல்கள், நாடுகளுடைய தேசங்களுடைய அவர்களுடைய எல்லைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய கோலங்கள் உருவாகும் சூழ்நிலை. அந்த நேரத்திலே அந்த அரேபிய பகுதியிலே கவனிக்க வேண்டும், உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் அந்த முதலாம் உலகப் போரை ஒட்டி யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட 90% யூதர்களை தவிர்த்து இன்றியுள்ள கொஞ்சம் பேரை உலகத்தின் பல பகுதிகளுக்கு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று சொல்லிக் கொள்வதற்கு நாடு இல்லாதவர்களாக, தாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு நாடு இல்லாதவர்களாக, எங்கு நோக்கிலும் அவர்கள் அகதிகளாக, நாய்களைப் போல விரட்டப்பட்ட கொடியவர்களாக இந்த யூத சமுதாயத்தை உலகம் விரட்டிவிட்டது. எவரும் இவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. யூதர்கள் என்று சொன்னாலே வாய் மூடி மௌனமாக செல்லக்கூடிய நிலை. எந்த ஒரு நாடும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இது உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருகு அமைந்துள்ள நாடுகள் ஓடோடி வந்து தஞ்சம் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கழுதைகளுக்கு, இந்த யூத நாய்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு நாடும் அபயம் கொடுக்கவில்லை. அவர்களை அபயமாக ஏற்கவில்லை, அகதிகளாக ஏற்கவில்லை. அவர்கள் நாடோடிகளாக எல்லா பகுதிகளுக்கும் பரவி சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு இடமில்லாத அளவுக்கு பரவி சென்று விட்டார்கள். யூதர்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை, வசிப்பதற்கு வீடு இல்லை என்ற நிலை. இந்த நேரத்திலே 1920ஆம் ஆண்டிலே அந்த அரேபிய பிரதேசத்திலே ஒரு சில யூதர்கள் ஒன்று கூடுகிறார்கள். மிகச்சில யூதர்கள், 1, 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய மிக சொற்பமான யூதர்கள் ஒன்று கூடி அமர்கிறார்கள். தங்களுக்குள் ஆலோசிக்கின்றார்கள். உலகத்திலே எல்லா சமூக மக்களுக்கும் அவர்களுக்கென்று நாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று பிரதேசங்கள் இருக்கிறது, அவர்களுக்கென்று மொழிகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று எல்லாமே இருக்கிறது. ஆனால் எதுவும் இல்லாத பரதேசிகளாக, இறைவனால் சபிக்கப்பட்டு பூமியிலே நாயை விட கேவலமாக விரட்டப்பட்ட சமுதாயமாக இந்த யூத சமுதாயம் ஆகி போனதே என்று அதன் தலைவர்கள் ஒன்று கூடி பேசுகிறார்கள். நாம் அடுத்த முயற்சியை சரியாக எடுக்க வேண்டும் என்று அங்கே திட்டம் போடுகிறார்கள். 1920ஆம் ஆண்டு ஒரே ஒரு மேடையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். நாம் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இந்த யூத மக்களுக்காக ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி அதற்கான முதலாக ஒரு நிதியத்தை, ஒரு பைனான்ஸ் கார்பரேஷனை அங்கே உருவாக்குகிறார்கள். விஷயம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் அவர்களுக்கு நாடு இல்லை, அவர்களுக்கு வீடு இல்லை, அவர்களுக்கு முகவரி இல்லை. ஆனால் அவர்களிடத்திலே கொடுத்த பணம் இருந்தது. ஏனென்று சொன்னால், உலகத்திலே எங்கு யாருக்கு பணம் தேவை என்று சொன்னாலும் வட்டிக்கு பணம் கொடுத்து ஒன்றிற்கு பலவாறாக கறக்கக்கூடிய அந்த அரக்க குணம் அந்த யூதர்களிடத்திலே இருந்தது. எனவே அமெரிக்காவுக்கே பணம் கொடுத்து அமெரிக்க பிரதேசத்தையே சுரண்டிய அயோக்கியர்கள் இந்த யூதர்கள் தான். அப்படி நாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை அந்த பண்டிலே அனைவருமே முதலீடு செய்கிறார்கள். ஓரளவுக்கு அங்கே பணம் சேர்கிறது. அந்த மக்களிடத்திலே, யூதர்களிடத்திலே ஓரளவுக்கு பணம் சேர்கிறது. அவர்கள் உலக வரைபடத்தை கையில் வைத்துக் கொண்டு, உலக வரைபடத்தை கையில் வைத்துக் கொண்டு யோசிக்கிறார்கள், இதிலே எந்த பகுதியில்
நாடு உருவாக்குவது என்ற திட்டத்தை அங்கே ஆலோசிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு கண்களில் படுவது இன்றைய பாவப்பட்ட பலஸ்தீன். அந்த பலஸ்தீனுடைய ஒரு பகுதி காடுகளும் வனாந்தரங்களும் நிறைந்த ஒரு பகுதி, பாம்புகளும் தேர்களும் குடியேறியுள்ள ஒரு வனாந்தர பகுதி. அந்த பகுதியை கட்டவிட்டுக் கொண்டு மக்களை அணுகுகிறார்கள். யாருக்கும் ஆசைதானே? பலஸ்தீன் மக்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள். ஒரு சென்ட் அல்லது ஒரு ஏக்கர் 1 லட்சம் ரூபாய்க்கு விலை போகும் ஒரு இடம் என்று சொன்னால் பலஸ்தீன் மக்களிடத்திலே இது யூதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானே, எங்களுக்கு கொடுத்தால் அதிகமாக பணம் தருவோம். எவ்வளவு தருகிறீர்கள்? பெருமானம் 1 லட்சம் என்று சொன்னால் இவர்கள் 10 லட்சம் என்று விலையை வைத்தார்கள். அந்த பாதி மக்கள் ஏமாந்து போனார்கள். அந்த காடுகள், பாலைவன காடுகள், பெரும்பகுதி காடுகள் இவர்கள் கைகளுக்கு மாறியது. சொந்தமாக இடத்தை வாங்கினார்கள். ஓரளவு அதிகமான இடத்தை வாங்கினார்கள். வாங்கி வைத்துக் கொண்டு மெல்ல மெல்ல காட்டை அழித்து பூஞ்சோலையாக்குகிறோம் என்று கதை விட்டார்கள். பூஞ்சோலையிலே இவர்கள் குடியேற துவங்கினார்கள். யூதர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே முடங்கி கடந்த ஒடுக்கப்பட்ட நாயை போன்று துரத்தப்பட்ட இந்த கழுதைகளை, இந்த கமையாட்டிகளை, உலகத்திலே எவருக்கும் எங்கும் இடம் கொடுக்காத இந்த பூதேவிகளை அந்த பலஸ்தீன் மக்கள் இரக்கம் கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பூஞ்சோலையிலே இருப்பதற்கு வந்த அவர்களை இந்த பலஸ்தீன் மக்கள் கருணையோடு ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் எச்சரித்தது, பலஸ்தீன் மக்களே, நீங்கள் யாரை குடியேற்றுகிறீர்கள் தெரியுமா? நீங்கள் குடியேற்றுவது மலைப்பாம்பு, நாளை உங்களையே அது ஒழுங்கும் என்று உலகத்தின் பல்வேறு திசைகளில் இருந்து குரல்கள் வந்தன. ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள், யார்? இந்த யூதர்களா? நாங்கள் இஸ்லாமியர்கள். எங்களுக்கு முந்தைய சமுதாயம் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு முந்தைய சமுதாயம் யூதர்கள். எனவே இறைவனின் மார்க்கத்தின்படி சகோதர சமுதாயமாகிய யூதர்கள் எங்கள் சகோதரர்கள் தான். அவர்கள் வாழ்வதற்கு நாங்கள் இடம் தந்திருக்கிறோம், அவர்களும் வாழட்டும் என்று கருணையோடு பிச்சை போட்டார்கள். இந்த யூத நாய்களுக்கு தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய மண்ணை தாரை வார்த்து கொடுத்தார்கள். இந்த யூதர்களுக்கு அந்த இடங்களை பிடித்துக் கொண்ட அவர்கள் தாங்கள் விலை கொடுத்து வாங்கிய அந்த காடு வனாந்தரங்களிலே குடியேறிய அவர்கள் மெல்ல மெல்ல உலகத்தின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நாடற்று நதிக்கரை ஓரங்களிலும், சத்திரங்களிலும், சாவடிகளிலும், சாராயக்கரை வீதிகளிலும் முடங்கி கிடந்த அந்த நாட்டமெடுத்த யூத நாய்களை அங்கே கரையேற்றினார்கள், குடியேற்றினார்கள். அதற்கு ஆதரவு கொடுத்தது அந்த பலஸ்தீனும் சுற்றி இருந்த அண்டை முஸ்லிம் நாடுகளும் தான். ஒருவருடைய வாழ்வை, ஒருவருடைய பிரச்சனையை முன்வைத்து அவனுக்கு கருணையோடு எதுவும் செய்ய முன்வருவானே என்று சொன்னால் அது ஒரு இஸ்லாமியனால் தான் முடியும். அவனுக்குத்தான் மனிதநேயம் அதிகம் உண்டு. இன்று கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஓரோடு சென்று அள்ளும் பகலும் உழைக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய குருதியை கொடையாக கொடுத்து, தன் ரத்தத்தை இந்த வீதிகளிலே மக்களுக்காக பாய்ச்சி கொடுத்து, தன்னால் அர்ப்பணிக்கப்பட்ட ஆம்புலன்ஸுகளை இந்த வீதிகளிலே உலவிட்டு மக்கள் சேவையை செய்து வரக்கூடிய இந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதற்கு உதாரணம். உலகத்திலே யாருக்கு பிரச்சனை என்று சொன்னாலும், யாருக்கு கஷ்டம் என்று சொன்னாலும் அவர்களை தட்டி கொடுத்து, ஆதூரப்படுத்தி, அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து வாழ வைக்கும் எண்ணமுடையவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதைத்தான் என் சகோதரன் செய்தான் பலஸ்தீனிலே. நாடற்ற, வீதியற்ற, வீடற்ற, விதியற்ற, நாதியற்ற இந்த நாய்களை வேதியில் போகின்ற ஓனானை இருப்பிலே கட்டிக்கொண்ட கதையாக எங்கோ இருந்த இவர்களை கொண்டு வந்து தன்னுடைய தேசத்திலே குடி வைத்து அழகு பார்த்தான். விளைவு என்ன? ஒரு சில ஆண்டுகள் தான் போயிற்று, ஒரு சில ஆண்டுகள் தான் போயிற்று. யூதன் தூங்குவானேயானால் அவன் எங்கே படுத்திருக்கிறான், பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்க தெரியாத மூடன் தான் யூதன். அப்படிப்பட்ட அந்த வெளிநாய்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகள், அரபு நாடுகள், லெபனான், சிரியா, இந்த நாடுகளை மெல்ல மெல்ல கவ்வ துவங்கியது. மெல்ல மெல்ல அங்கே ஆக்கிரமிப்பு படையெடுப்பை செய்தது.
இறுதியாக அருகில் இருக்கக்கூடிய பலஸ்தீன், எந்த தாய் தன்னுடைய கற்பத்தை கொடுத்து உன்னை பெற்றெடுக்க உதவி செய்தாலோ அந்த கற்பத்தை குறிவித்து கடித்து சிதறுவதற்கு இந்த இஸ்ரேலிய நாய்கள் முன்னேறி சென்றன. பலஸ்தீனை பிடித்துக் கொண்டார்கள். தொடராக எகிப்தின் ஒரு பகுதியாக இருந்த காசா என்று அழைக்கக்கூடிய அந்த கசா நகரத்தை அடித்து பிடித்து தங்கள் கைவசப்படுத்திக் கொண்டார்கள். 4 பகுதிகளிலும் படையெடுப்பு செய்து அந்நிய பிரதேசங்களை சமனாக்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய படைபலத்தை அதிகரித்த நேரத்திலே உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் இந்த அநியாயத்தை கண்டும் காணாமல் அதற்கு ஆதரவு தெரிவித்தன. ஏன் இந்த கொடிய நிலை? உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் எல்லாரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்க, யாரும் இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்க, இந்திய தேசத்திலிருந்து மட்டும் அரை வேட்டி கட்டிய இந்திய தேசத்தின் மாபெரும் அசைக்க முடியாத தந்தை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் இங்கிருந்து குரல் கொடுக்கின்றார். என்ன நடக்கிறது பலஸ்தீனில்? முஸ்லிம்களுடைய மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு இதை இஸ்ரேலியர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? அவர்கள் நாடுகளை உலகம் அங்கீகரிக்க கூடாது என்ற கோரிக்கையை உலக மக்களுக்கு நம்முடைய தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் முன்வைக்கின்றார்கள். இன்னும் உலக மக்களுக்கு கோரிக்கை வைக்கின்றார்கள். நடக்கின்ற இந்த கொடுமையை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்று உலக மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் அண்ணல் காந்தியடிகள். இப்படி உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கண்டன குரல்கள் எழும்ப அவை அத்துணையையும் தன் காலில் போட்டு மிதித்துக் கொண்டு அந்த சுண்டைக்கால் இஸ்ரேலியர்கள், அந்த யூதர்கள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கொடுங்கோல் தன்மையை ஏறெடுத்து அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? வலது பக்கத்திலே நம்மை ஆட்சி செய்து நம்மால் விரட்டி அடிக்கப்பட்ட கொள்ளையர்களான கொடூரர்களான அந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு புறம், இன்னொரு பகுதியிலே உலகத்தின் ரவுடித்தனமான, உலகத்தின் ரவுடியாக இருக்கக்கூடிய அநியாயம் மட்டுமே தெரிந்த, அட்டகாசம் மட்டுமே தெரிந்த அழிச்சாட்ட செய்யக்கூடிய அமெரிக்கா, இந்த இருவரும் இரு துருவங்களாக இருந்து கொண்டு இந்த இஸ்ரேலை ஊக்கப்படுத்தி முஸ்லிம் தேசங்களை எல்லாம் சிறைக்கு செய்தார்கள், ஆக்கிரமிக்க செய்தார்கள். பாருங்கள், வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த உலக அரசுகளும் இந்த இந்திய மீடியாக்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள். அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரேல் அவன் போராளியான் பேர் வைக்கின்றார்கள் மூதேவிகள். இந்த மீடியாக்காரர்களுக்கு வெட்கம் என்பது இல்லையா? சோழனை கட்டவர்களா? ஆக்கிரமிப்பு செய்ய வந்த அவனை சொல்லுகிறார்கள் இவன் போராளி. யார் போராளி? இஸ்ரேல் என்ற நாட்டிலே இருந்து கொண்டு அந்த நாட்டையே ஆக்கிரமித்து பிடித்துக் கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நிம்மதி இழக்க செய்து செய்கின்றானே அவன் போராளி. சொந்த மண்ணில் இருந்து கொண்டு தன் மண்ணிற்காக போராடுகின்றானே அவனை தீவிரவாதி என்று இறக்கமில்லாமல் சொல்லக்கூடிய மீடியாக்களே, உங்களுக்கு மான மரியாதை இல்லையா? நீங்கள் உள்ள உணவிலே உப்பு இல்லையா? என்ன உண்கிறீர்கள்? எங்கள் ரத்தம் கொதிக்கின்றனே. ஏன் முஸ்லிம் என்று பெயர் வாங்கிவிட்டால் அவனை தீவிரவாதி என்பதற்கு உங்களுக்கு இலகுவாக ஆகிவிட்டதோ? அறிவு கெட்டவர்களே, ஆக்கிரமிப்பாளனை போராளி என்று சொல்லியும் ஆக்கிரமிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உதைக்கப்படுகின்ற சமுதாயத்தை தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்திய மீடியாக்களும் உலக அரசுகளும் என்ன செய்கின்றன என்று பாருங்கள். அருமைக்குரிய பெருமக்களே, இப்படியாக இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வந்து யார் இடம் கொடுத்தாரோ இந்த அனாதைகளுக்கு, இந்த உலக அனாதைகளுக்கு யார் இடம் கொடுத்தார்களோ அவர்களுடைய கர்ப்பத்தையே, கர்ப்ப கோளாறையே, தாங்கள் பிறந்த அந்த இடத்தையே பிடுங்கி ஆக்கிரமித்து தனிய நாடு உருவாக்கிக் கொண்ட இந்த அயோக்கியர்கள் இன்று ரமதான் மாதம் சற்றும் இறக்கமில்லாமல் அந்த கசாவுடைய பகுதிக்கு உள்நுழைந்து எத்தனை
பார்ப்பதற்கே மனது வரவில்லை. ஒருவருடைய மண்டையோடு தெரிகிறது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாமல் அத்தனையும் வெளியே எடுக்கப்பட்டு வீசப்பட்டு வெடிகுண்டால் தாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இதை கிடைக்கின்றான். இவ்விடத்திலே 2 காடுகளும் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு அப்படியே பார்ப்பதற்கே மிக அரோரமாக காட்சி தரக்கூடிய காட்சி அங்கே தெரிகிறது. இன்னொரு இடத்திலே ஒரு பெண் மார்போடு கீழே அமர்ந்திருப்பது போல இருக்கிறது. என்ன அதற்கு பிறகு உள்ள உடலை காணவில்லை என்று தெரியும் பொழுது அது வரையில் உண்டாக்கப்பட்டு கீழே கிடக்கின்றார். என்ன குழந்தைகளின் சபலங்கள் கூட்டம் கூட்டமாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் அப்படியே போர்த்தப்பட்டு பல்வேறு அடுக்குகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் கொடுமைக்கு ஆளாகி மிக துயரமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துவைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு முகம் தெரியாத அளவுக்கு கோரமான காட்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமே, உலக மனித சமுதாயமே, உன் கண்களுக்கு இவைகள் தெரியவில்லையா? அந்த இஸ்ரேலிய மூதேவிகளால் நசுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் உடலில் இருந்து வெளிவருவது ரத்தம் தானே? நீங்கள் அப்படித்தானே நினைக்கின்றீர்கள்? என்ன முஸ்லிமின் உடலில் இருந்து வெளிவந்தால் அது தக்காளி சட்னியா? அருமைக்குரிய பெருமக்களே, சிந்திக்க வேண்டும். பலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்நிய நாடுகளே, நாளை உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமையானால் என்ன நடக்கும்? யார் கேட்பது? ஏன் இஸ்லாமிய நாடுகளை விட்டு வைத்திருக்கின்றனவே, இது என்ன வேடிக்கை பார்ப்பதற்கா? அப்படி என்ன எந்த பலமும் இல்லாதவர்கள் முஸ்லிம் நாடுகளா? இருக்கக்கூடிய 58 நாடுகள் முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இந்த முஸ்லிம் நாடுகள் படையெடுத்து போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்நிய நாட்டின் மூலமாக அவர்கள் போடும் உதவியை கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் தயாரில்லை. ஒரு வரலாறு உண்டு. இந்திய தேசத்திலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்ற நேரத்திலே பாகிஸ்தானிலே இந்திய முஸ்லிம்களுக்கான தீர்வுக்காக எந்த சமுதாயம் இங்கிருந்து ஒரு தேசத்தை பெயர்த்துக் கொண்டு வந்திருக்கிறதோ அந்த ஒன்றுபட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்காக பாகிஸ்தானிலே கூட்டம் போடப்படுகிறது. அங்கே பேசப்படுகிறது. ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்த முஸ்லிம் லீக் அந்த கட்சியின் நிதி இந்த 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். ஒரு பகுதி இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கும் இன்னொரு பகுதி பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கும் பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தின்படி இந்திய தேசத்திற்கு தேவையை கொடுக்க வேண்டிய நிதியை பெற்றுக் கொள்வதற்காக இந்திய தேசத்தின் ஒப்பற்ற தலைவர் அண்ணல் காயிதே மில்லத் ரஹமத்துல்லாஹி அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். அங்கே இஸ்லாமாபாத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமாபாத்திற்கு செல்லக்கூடிய காயிதே மில்லத் அவர்களிடத்திலே அந்த தேசத்து தலைவர்கள் சொல்லுகிறார்கள், காயிதே மில்லத் அவர்களே, அருமைக்குரிய எங்கள் தலைவர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், தயவு செய்து நீங்கள் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். தேசம் பிரிக்கப்பட்டு விட்டது. ஒன்றாக இருந்த இந்திய தேசம் இன்று இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரிக்கப்பட்டு விட்டது. பிரிக்கப்பட்ட இந்த தேசத்திலே இன்று தனி தேசமாக முஸ்லிம்களுக்கு என்று பாகிஸ்தானை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே உங்களுக்குரிய நிதி முஸ்லிம் லீகில் உங்களுக்குரிய பங்கு இதோ இருக்கிறது. இந்த பங்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுக்கு முழுமையான உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று அந்த பாகிஸ்தான் தலைவர்கள் சொன்ன நேரத்திலே அண்ணல் காயிதே மில்லத் அவர்கள் சொன்னார்கள், பாகிஸ்தான் பெருமக்களே,
அவர்கள் அழைத்தார்கள். நேற்று வரை இருந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த நம் சகோதரர்களை பார்த்து தாழ்மை என்று சொன்னார்கள். பாகிஸ்தான் பெருமக்களே, நேற்று வரை நீங்களும் நாங்களும் ஒரு தேசத்து மக்கள். ஆனால் இன்று நீங்களோ தனிநாடு என்று விட்டீர்கள், நாங்களோ இந்தியர்கள் என்று பெயர் பெற்றுக் கொண்டோம். நீங்கள் ஒன்றுபட்ட முஸ்லிம் லீகில் இருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அந்த பணத்தை எங்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்களே, அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த பணத்திற்காகத்தான் நாங்கள் இந்தியாவில் வாழ்கிறோம் என்று அந்நியர்கள் நினைப்பார்கள். இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் சற்று முன் சொன்னீர்களே, இந்திய தேசத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னீர்களே. நாங்கள் ஓரொழி ஒரு புரோகிராம் என்று சொன்னீர்களே. உங்கள் கோரிக்கையை நான் நிராகரிக்கின்றேன். சொன்ன வார்த்தை பாகிஸ்தான் மக்களை பார்த்து, பாகிஸ்தான் தலைவர்களை பார்த்து, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் ஒப்பற்ற பெருந்தகை அண்ணல் தியாகன் குடர் இந்த விடுதலை வேள்வியிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை, பாகிஸ்தான் மக்களே, உங்கள் தேசத்திலே உள்ள மக்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேசத்தில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு, அதாவது சிறுபான்மை இந்துக்களுக்கு முழுமையாக என்ன வழங்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைகளை நீங்கள் வழங்கிவிடுங்கள். சரியாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் தேசத்திலே எங்களுக்கு என்ன வேண்டுமோ அவற்றை பெற்றுக் கொள்வோம் அல்லது போராடி பெற்றுக் கொள்வோம். எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். எங்களுக்காக நீங்கள் குரல் தேவையில்லை என்று ஆணித்தரமாக சொன்ன காயிதே மில்லத்தின் பரம்பரையினர் இந்த முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்களுடைய இந்த பலஸ்தீன் பிரச்சனைக்கு சுற்றியுள்ள அண்டை நாடுகள், முஸ்லிம் நாடுகள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய இருக்கின்றன? அவர்கள் என்ன ஆயுதம் எண்ண வேண்டுமா அல்லது என்ன போராட்டம் செய்ய வேண்டுமா? எதுவும் தேவையில்லை. எச்சரிப்போம், நமக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. 58 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் தங்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கின்ற பெட்ரோலை நாடுகளுக்கு விட்டுவிட்டு அங்கே தேங்கி இருக்கக்கூடிய சக்கை இருக்கிறது அல்லவா, அதை வீசி எறிந்தால் போதும். நாங்கள் கருணையோடு விட்டு வைத்திருக்கின்றோம். பலஸ்தீன் மக்களே, பலஸ்தீன் மக்களே, நீங்கள் படுகொலை செய்யப்படுகிறீர்கள். பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்படுகிறீர்கள். குழந்தைகள் நசுக்கப்படுகிறீர்கள். உங்களை நோக்கி உலகம் துஆ செய்து கொண்டிருக்கிறது. பசித்த வயிறோடு, காய்ந்த நாவோடு, நோன்பு வைத்த நிலையிலே உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் இருக்கிறார்கள். இன்று இதே நேரத்திலே தமிழகத்தின் எல்லா தலைநகரங்களிலும், எல்லா தேர்வுகளிலும் என் இஸ்லாமிய சொந்தம், என் சகோதரன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் தொண்டர்களும் வீதிமிக்க போராட்டத்தை உங்களுக்காக கையெழுத்திருக்கிறார்கள். பலஸ்தீன் மக்களே, உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுகின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஆறுதலை தெரிவிக்கின்றோம். அதுதான் நீங்களால் இயன்றது. அருமைக்குரிய பெருமக்களே, 4 வருடத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, நாங்கள் லால்பேட்டையிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே நின்று கொண்டு இன்னும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முஸ்லிம் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒன்று கூடி உங்களை அணுகியிருக்கின்றோமே. எதற்காக தெரியுமா? எங்களுக்கு இஃப்தாருக்கு ஏதேனும் கஞ்சி வாங்கி கொடுங்கள் என்று கேட்டு